ஹாய் ஹலோ வணக்கம். ஒரு சின்ன காமெடி. எப்பப்பா கண்ணாடி போடலன்னா கண்ணு ரெண்டும் அவிஞ்சிடும் போல. அடிக்கிற வெயிலுக்கு எப்பப்பா என்ன வெயிலுடா, என்ன வெயிலுடா. மேடம், பஸ் ஸ்டாண்டு எப்படி வரும்? அட கஸ்மாலம், பஸ் ஸ்டாண்டு வராது, நீ தான் போகணும் பேமானி. என்னம்மா இப்படி பேசுறீங்க? இப்படி தாண்டா பேசுவேன். என்ன என்ன வேணும் உனக்கு? இல்லை மேடம், பஸ் ஸ்டாண்டை எப்படி போகணும்னு கேட்டேன். வண்டியில் தானே வந்தேன், வண்டியிலேயே போ, கிளம்பு கிளம்பு. என்ன இப்படி பேசுறீங்க? அப்படி தாண்டா பேசுவேன். கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும். அவங்க காற்று வரலன்னு உட்காந்து இருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு எப்படி வரும்? பஸ் ஸ்டாண்டு வருமா? கொஞ்சம் கூட அறிவே இல்லை. பஸ் ஸ்டாண்டு வருமா? கஸ்மாலம் கத்திரிக்காய். எப்பப்பா சூரியன் இல்லாமே வாழ முடியாது, சூரியனோட வாழ முடியாது. அது போலத்தான் வாழ்க்கை. மனைவி இல்லாமலும் வாழ முடியாது, மனைவியோடையும் வாழ முடியாது. மரம் எவ்வளோ கட்டியாக இருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு பூக்களும் பழங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படித்தான் நீ எவ்வளோ நீதி நேர்மையாக வாழ்ந்தாலும் கஷ்டங்கள் வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே தான் இருக்கும். எது நடந்தாலும் நீ ஸ்டடியாக நிற்பதை கற்றுக்கொள்ளு. ஆமாம், அப்போதான் நீ வாழ முடியும். இல்லை என்றால் நீ வாழவே முடியாது. நான் 90 அடித்தாவே ஸ்டடியாக நிற்க முடியாது. இன்னைக்கு குவார்டர் அடிச்சிருக்கேன், நான் எங்கே ஸ்டடியாக நிற்க முடியும்? கிழிஞ்சது போ. அப்பா, இந்த கன்றாவியை நிறுத்தவும் முடியலே, அடித்தா தாங்கவும் முடியலே. என்ன பண்ணுறது? எல்லாம் என் நேரண்டா. எப்பா ஆண்டவா, ஆண்டவா, என்ன வெயில், என்ன வெயில், தாங்கவே முடியலையப்பா. தண்ணி வடிச்சுன்னு அடித்தவனுக்கே இப்படி இருக்கே, சாதாரணமாக இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, போதெல்லாம் தெளிஞ்சு போகுதே. என்ன வெயில், என்ன வெயில். எப்பா என்ன வேர்வை கொட்டுதுடா. எப்பா ஆண்டவா, முடியலையே முடியலையே.